அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் இல்லை, கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் ஓப்பன் ஆன மாதிரி தான் தெரியுது. ஸோ கேண்டில்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து $75.53 வரைக்கும் போயிருக்கு. பட் வந்து ஓவர் நைட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 73, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பாயிண்ட் இறங்கி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும், ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு growth தான் எம்சிஎக்ஸில் கிட்டத்தட்ட 5600 இருந்து ஸோ மார்க்கெட் வந்து 6353 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5600 இருந்து 6350 அப்படின்னா ஒரு 700 பாயிண்ட் பக்கம் அப்போ வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது அகைன் வந்து மேலே வருமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து லெவல்ஸ் பார்க்கலாம் இப்போதைக்கு. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6403, பிவோட் பாயிண்ட் வந்து 6295, சப்போர்ட் வந்து 6227. ஸோ யூஎஸ் ஆயில் கொஞ்சம் இறங்கி ஓப்பனாக இருக்கிறதுனால ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் சப்போர்ட் அண்ட் பிவோட்டில் தான் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 6292க்கும் 6227க்கும் சென்டரில் தான் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஓப்பன் ஆன இடத்துல இருந்து இந்த சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக நோக்கி வரும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. கீழே இறங்கினா இந்த சப்போர்ட் இல்லைன்னா அதுக்கு கீழேயும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சப்போர்ட் வந்து 6227 தான். மேபி இந்த கேண்டிலோட சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6187. ஸோ அவசரப்பட்டு இந்த இடத்துல பை பண்ணாமல் எந்த இடம் வரைக்கும் கீழே வருதுன்னு பாருங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 687 அதை தாண்டி கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆன் ஆஃப் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த பிவோட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு பை செல் இண்டிகேட்டர் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸோ பை சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்கெட் வந்து பிவோட் இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, போட்டுக்கலாம். ஸோ பிவோட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் வந்து டார்கெட் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லாமல் சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல கீழே வராமல் 215 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணி, அதாவது 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் போட்டு இந்த பிவோட்டெல்லாம் பிரேக் பண்ணி 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு ஒன் சைட் பை மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ரெண்டு கண்டிஷன் பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிறப்ப. ஸோ ஒன்று கீழே வந்தால் எக்ஸாக்டாக நல்ல ஒரு ஃபால் எடுத்து அதுக்கப்புறம் தான் மேலே வரும். இல்லைனா இந்த பிவோட்டை பிரேக் பண்ணி காலையிலே இந்த பிவோட்டை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் பை சைட் மார்க்கெட் வந்து நம்ம வந்து இன்னைக்குமே கூட எதிர்பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆனால் இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அந்த இடத்துல மட்டும் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அவசரப்பட்டு செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் சரி, ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் சரி, ஒரு செல்லிங் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். செல்லிங் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடம் தான், அதாவது ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர ஸோ வேற எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து இப்போதைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலான கண்டிஷன்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் க்ளோசிங் தான். இப்போ ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் க்ளோசிங் வந்து வச்சிருக்கு 240.3. ஸோ அதை கண்டினியூஸாக இந்த லோ பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ஃபாலிங் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எம்சிஎக்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கிரிப்ட்டுமே பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே வந்து ஷோ ஆகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இல்லை இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக பை சைடு தான். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை இதுக்கு முன்னாடி எடுத்த ஆல் டைம் ஹை ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக பை சைடு தான், அதாவது 74,000 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாலட்டைல் மார்க்கெட்டாக தான் இருக்கும். நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு ஏதாவது சிக்னல்ஸ் கொடுத்தாலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 215 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் கேண்டில் வந்து பை கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும், அதாவது கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் ஒரு பை சைடு போகிறது வந்து சேஃப்.
ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.